ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி வந்து மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி நீ உடனே கிளம்பி வா அப்படிங்கவும், அப்போ மகாலிங்கமும் அங்கே வராங்க. வந்ததுமே புவனேஸ்வரி கேட்குறாங்க, கார்த்தியை பற்றி உனக்கு ஏதாவது விஷயம் தெரியுமான்னு கேட்கும்போது, என்னம்மா அந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க? கார்த்தியை பற்றி எனக்கு ஏதாவது தெரிஞ்சால் நான் சொல்ல மாட்டேன்னா என்ன? எனக்கு அவரை பற்றி ஒரு விஷயமும் தெரியாதும்மா. கண்டிப்பாக நம்ம கார்த்தி வந்து இப்படி ஒரு நிலமை வரும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது எல்லாத்துக்கான அந்த ரகுராம் குடும்பம் தான் அப்படின்னு சொல்லவும், உடனே புவனேஸ்வரி வந்து பலார்னு ஒரு அறையை விடுறாங்க மகாலிங்கத்துக்கு. இதை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மகாலிங்கம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்குமா என்ன இப்படி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே புவனேஸ்வரி வந்து கார்த்தி நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், கார்த்தி வந்து ரூம்ல இருந்து வெளியே வராங்க. அவங்கள பார்த்ததுமே மகாலிங்கம் வந்து ஆடி போய் இப்படி நிற்கிறாங்க. என்னது, இவன் உயிரோட வந்திருக்கிறான், ஐயோ இவன் உயிரோட வந்திருக்கிறானா, அப்போ நம்மளை பற்றின எல்லா உண்மையும் அவன் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து பசுபதி கேட்குறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மகனோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணமாக இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆக மொத்தத்தில் எங்கள் கூடயே இருந்துக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்களா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லவும், உடனே மகாலிங்கம் வந்து பசுபதியோட காலில் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயா என்னை மன்னிச்சிருங்கய்யா, நான் தெரியாதனமாக அந்த மாதிரிக்கு பண்ணிட்டேன், நான் பண்ணினது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கும் புவனேஸ்வரி காலில் விழுந்து மகாலிங்கம் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பசுபதி சொல்கிறாங்க, இவனை எக்காரணத்தை கொண்டு மன்னிக்கவே கூடாது, இவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கவும், அப்போ புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்த எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கார்த்தி வந்து அவங்க ஜானகியும் மாயாவும் அடிச்சு போட்டு போகிறாங்க. அப்போ வந்து அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மகாலிங்கம் வராங்க. வந்ததுமே கார்த்தி நீ உயிரோட தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதையை முடிக்கிறாங்க. அவங்க கதையை முடிச்சுட்டு தான் நினச்சிட்டு மகாலிங்கமும் போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகி மாயாவும் சேர்ந்து அவங்க புதைச்சி வைக்கிறாங்க. ஆனால் வந்து இது எல்லாமே வந்து புவனேஸ்வரிக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்சு அவங்க ஓடி வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து கார்த்தியை காப்பாற்றிருந்தாங்க. காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து வேற ஒருத்தங்களுக்கு அந்த இடத்துல கொண்டு வச்சுருந்தாங்க. அப்போ கார்த்தியோட கடைசியாக போட்டு அந்த சட்டையும் ஃபேண்டையும் மாட்டி அவங்க வந்து அந்த இடத்துல கொண்டு அவங்க வச்சுருந்தாங்க. இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ பசுபதி கேட்குறாங்க, சரிதாம்மா, அப்போ வந்து கதிரோட அந்த பர்ஸ் எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கும்போது, அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அன்னைக்கு வந்து என்னை அடித்தாமலா, அப்போ அடிக்க வரும்போது அவன் வந்து பர்ஸை வந்து தவற விட்டுட்டான், சரி அந்த பர்ஸை நம்ம எதுக்கும் எடுத்து வச்சுக்கிடுவோன்னு சொல்லிக்கிட்டு நான் எடுத்து வச்சேன், அது இப்போ யூஸ் ஆச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து அந்த பர்ஸ் வந்த கதைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ஜானகியும் மாயாவையும் தான் அந்த குடும்பத்தில் வந்து இந்த மாதிரிக்கு பழி வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் அந்த கதிர் வந்து மாட்டுவான்னு சொல்லி நான் கொஞ்சமே எதிர்பார்க்கல அப்படிங்கவும், இதெல்லாம் கேட்டதுமே மகாலிங்கம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ தூரம் நடந்திருக்காமா அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் உன்னை சும்மா விடக்கூடாது, ஆனால் யான் திரும்ப இப்போ சும்மா விட்டு வைக்கிறவன் நீயே, அதாவது நீ என்ன இருந்தாலும் கார்த்தியோட கதையை நீ முடிச்சதுக்கு காரணம் அந்த ரகுராமோட குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் நீ இதை பண்ணியிருக்கிற, அந்த ஒரு இதுக்காக தான் நான் உன்னை விட்டு வைக்கிறேன், இல்லைன்னா உன்னை என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியாது அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பசுபதி சொல்கிறாங்க, இப்போ அடுத்தது என்னம்மா பண்ணுறதுக்கு, நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது, ஆமாண்ணே அதான் எனக்கு ஒன்றும் புரியலை, அந்த ரகுராமோட குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் நானும் கார்த்தியும் சேர்ந்து இந்த மாதிரிக்கெலாம் பண்ணணும், உனக்கு கூட இந்த விஷயத்த நான் சொல்லலை, ஆனால் வந்து தேவையில்லாமல் கதிர் வந்து மாட்டுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த ஜானகியும் மாயாவும் தான் மாட்டுவாங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து எல்லாம் பிளான் பண்ணணும், ஆனால் தேவையில்லாமல் கதிர் மாட்டிக்கிட்டானே, இப்போ அதுதான் என்ன பண்ணதுக்கு தெரியல அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மகாலிங்கம் சொல்கிறாங்க, அம்மா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான்மா, என்னை மன்னிச்சு விட்டீங்களே அதுவே எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்தி தம்பி நீங்களே என்னை மன்னிச்சிருங்க, அன்றைக்கி ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணை வந்து சீனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காகவும் தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, உன்னை மன்னிக்கவே கூடாது, நான் அன்னைக்கு வந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்லி நான் உன்னை எவ்வளோ தூரம் நான் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ என்னென்னா இப்படி என்னை பண்ணிட்டியே, ஆனால் எங்கள் அத்தை தான் என்னை தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க, அதுக்காக தான் நான் பேசாமல் உன்னை விட்டு வச்சிருக்கிறேன், இல்லைன்னா வச்சுக்கோங்க உன்னை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே மகாலிங்கம் வந்து புவனேஸ்வரிக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா நீங்கள் தான் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்கிறீங்க, கண்டிப்பாக நம்மளும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கு நான் துரோகம் பண்ணவே மாட்டேன், நீங்கள் என்ன சொல்லலாம் நான் கேட்டு நடப்பம்மா, உங்களுக்கு நன்றி விசுவாசமாக நான் இருப்பேம்மா அப்படிங்கும்போது, அப்போ புவனேஸ்வரி வந்து மகாலிங்கத்தில் சொல்கிறாங்க, அப்படி நீ நன்றி விசுவாசமாக இருக்கணும்னா அப்போ நான் சொன்ன மாதிரிக்கு நீ ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறாங்க, நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்கம்மா நான் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க.
கார்த்தி வந்து உயிரோட தான் இருக்கிறாங்க. ஆனால் கார்த்தி உயிரோடு இருக்கிற விஷயத்த வந்து புவனேஸ்வரி வந்து வெளியே தெரியப்படுத்துவாங்களா, இல்லைனா வந்து ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு கார்த்தி உயிரோடு இருக்கிற விஷயத்த அவங்க சொல்லாமல் வந்து அவங்க மறைச்சி வைப்பாங்களா. ஆனால் மாயாவுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சுது, கதிரோட பர்ஸு எப்படி அந்த குழிக்குள்ள வந்துருச்சுது, அது மட்டும் இல்லாமல் அது வந்து கார்த்தியே இருக்காது அப்படின்னு வந்து அவங்க பெரியம்மா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மையா நீ சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் கார்த்தி உயிரோட தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க.